மலைவாழ் மக்கள் உயரிய மருத்துவ சிகிச்சை பெறும் நடவடிக்கையாக நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவியை அமைப்பதற்கும் குன்னூர், கோத்தகிரி மற்றும் கூடலூர் அரசு மருத்துவமனைகளுக்கு சிடி ஸ்கேன்கள் வழங்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கும் முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். நோயில்லா வாழ்வை மக்கள் பெறுவதை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு முன்னோடி திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு எடுத்து வருவதாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அனைத்து மக்களுக்கும் சுகாதார பாதுகாப்பினை அளித்திடும் வகையில் அரசு மருத்துவமனைகளுக்கு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த மற்றும் மருத்துவம் சாராத பணியாளர்களை நியமித்தல், எளிதில் அணுக முடியாத பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அவர்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே தரம் வாய்ந்த மருத்துவ வசதி கிடைக்க வழிவகை செய்தல், தொழில்நுட்ப வளர்ச்சியினை பயன்படுத்தி உயர்தர மருத்துவ வசதிகளை அளித்தல் போன்ற முனைப்பான நடவடிக்கைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு எடுத்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் வாழும் மக்களின் நல்வாழ்வுக்காக தமிழ்நாட்டில் ஏனைய பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் உள்ளது போல நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் நவீன உபகரண வசதிகளை மலைப்பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதன்படி நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவியை அமைப்பதற்கும், குன்னூர், கோத்தகிரி மற்றும் கூடலூர் அரசு மருத்துவமனைகளில் சிடி ஸ்கேன்கள் வழங்கப்படவும், மேலும் அதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த உபகரணங்கள் நிறுவுவதற்கான கட்டடம் மற்றும் மின் ஆக்கி அமைப்புகள் ஆகியவற்றை ஏற்படுத்திடவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். அரசின் இந்த நடவடிக்கைகள் மூலம் உதகமண்டலம் மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உயரிய மருத்துவ சிகிச்சை பெற வழிவகை ஏற்பட்டுள்ளதாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.